ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் ஸ்கை. இந்த வீடியோவில் நம்ம 2009ல ரிலீஸ் ஆன இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வார் ஆக்ஷன் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த படம் 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் நடந்த ஒரு ஹிஸ்டரியை மையப்படுத்தி அதை கொஞ்சம் திருச்சி ஃபிக்ஷனலா சொல்ற படம் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்தோட டைரக்டர் குவிண்டின் டரண்டினோ. அண்ட் இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 321.5 மில்லியன் USD. இந்த படத்துல மொத்தமா 5 சாப்டர் இருக்கும். அதாவது சாப்டருக்கு ஒரு டைட்டில் வச்சு அதுக்குள்ள ஒரு ஸ்டோரி, இந்த மாதிரி தான் இந்த படத்தை லீட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல மெயினா ஹிஸ்டரியில ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது எப்பயுமே மாறாது. ஆனா அந்த விஷயத்தை நம்ம கற்பனைக்கு கொண்டு வரும்போது அதை எப்படி வேணாலும் நம்ம கொண்டு போலாம். அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் வடிவமைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டர் 1 பார்க்கலாம். சாப்டர் 1ஓட டைட்டில் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் நாசி ஆக்குபைட் பிரான்ஸ். இதுல ஒரு சில கேரக்டர் அண்ட் ஒரு சில வரலாறு நம்ம பார்த்துடலாம். நாசி அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஜெர்மன் ஆர்மி எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்கிற ஜியூ, அதாவது யூதர்களை அழிக்கிறதுக்காக இவங்களுக்குள்ளே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த நாசி. இவங்க அங்க இருக்கிற நிலப்பரப்புகள் எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சு அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. சோ அப்படிப்பட்ட பிரான்ஸ்லயும் இந்த மாதிரியான ஆக்குபேஷன் நடக்கும். அதுல ஒரு பகுதி தான் இந்த சாப்டர்ல சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற அந்த நாசி அமைப்பு ஆக்குபை பண்ண அந்த பிரான்ஸ்ல ஒரு ஆள் அங்க குடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஒரு நாள் அந்த இடத்தை விசிட் பண்றதுக்காக அங்க இருக்கிற நாசி அமைப்பை சேர்ந்த லேண்டா அப்படிங்கிறவரு அங்க வராரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க பெண் பிள்ளைகள் எல்லாருமே பத்தி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நாங்க கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள நிறைய கான்வர்சேஷன் 30 மினிட்ஸ் வரைக்குமே போகும். அந்த SS, அதாவது நாசி அமைப்பை சேர்ந்த அந்த லேண்டா அப்படிங்கிற ஆள் என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டை சுத்தி நிறைய யூத, அதாவது ஜூஸ் ஃபேமிலி நிறைய இருக்கீங்க. அவங்க எல்லாருமே நாங்க கண்டுபிடிச்சு அழிச்சிட்டோம். ஆனா அப்படி கண்டுபிடிக்கிறதுல ஒரு ஃபேமிலி மட்டும் எஸ்கேப் ஆயிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க இங்க தான் எங்கேயோ இருக்காங்க. நீங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லேண்டா அங்க இருக்கிற அந்த ஃபேன்ஸ் ஃபேமிலியா இருக்கிற ஆள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அந்த மாதிரி எங்களுக்கு யாரையுமே தெரியாது, நாங்க தனியா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க அந்த SS அமைப்பை சேர்ந்த ஆளுங்க இங்க வந்து சர்ச் பண்ணிட்டு போனாங்க. பட் அந்த மாதிரியான எந்த தடையும் இல்ல, நாங்க எந்த யூத ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ணல, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு. பட் அதுக்கு அந்த லேண்டா என்ன சொல்றாருன்னா, அவங்க எல்லாருமே ஒரு பருந்து மாதிரி, அதாவது எலிகள் அந்த சர்ஃபேஸ்ல இருக்கும்போது மட்டும்தான் அது பார்க்கும், அது பாதாளத்துக்குலாம் போயிடுச்சுன்னா அது பார்க்காது. பட் நான் அப்படி கிடையாது, பாதாளம் வரைக்கும் சென்று அதை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு கொண்டு வரவேன். சோ என்னுடைய பார்வையில இருந்து எந்த ஒரு யூத ஃபேமிலியும் தப்பிக்க முடியாது, ஒவ்வொரு யூதனையும் நான் கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் சாஃப்டா பேசுறாரு. பட் அதுக்கப்புறமா இப்ப நீங்க சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, சோ கொஞ்சம் பார்த்து டீல் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த பிரான்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஆளு இங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டி கொடுத்துறாரு. உடனே அவருடைய அந்த போலீஸ் ஆபீசர் எல்லாரையுமே கூட்டு துப்பாக்கியால அங்க கீழே இருக்கிற அந்த தரையை சுடுறாங்க. ஏன்னா அந்த கீழே இருக்க தரைக்கு கீழே தான் அந்த பாதாள அறையில தான் அந்த யூத ஃபேமிலி வாழ்றாங்க. மித்த ஆபீசர் எல்லாருமே உள்ள வந்து அந்த கண்ணாலியா அந்த தரையை டப்பு டப்பு டப்புன்னு 5 நிமிஷத்துல எல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்திறாங்க. இருந்த ஃபேமிலி மொத்தமும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா அதுல இருந்த ஷொசன்னா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சு வெளியில ஓடுறா. ஆனா அதையும் இந்த நாசி அமைப்பை சேர்ந்த அந்த லேண்டா பாக்குறாரு. நீ எவ்வளவு தூரம் ஓடிடுவ அப்படின்ற மாதிரி கண்ணை எடுத்துட்டு அவட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பட் அவ ரொம்பவே வேகமா அங்க ஓடி போயிடுறா. அதனால கொஞ்ச நேரத்துல அவ மறைஞ்சு போயிடுறா. சரி, உன்னால என்ன பண்ணிட முடியும், பழிச்சு போ அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சோ இதோட இந்த சாப்டர் க்ளோஸ் ஆகுது. இப்போ நம்ம சாப்டர் 2 பார்க்கலாம். இந்த சாப்டரோட டைட்டில் இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங் சீன்ல ஜெர்மனியும் அங்க இருக்கிற ஆளுங்களையும் அங்க இருக்கிற அந்த SS நாசி அமைப்பு எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இங்க தனியா உருவாகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு பேர் தான் இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ். அதுல அமெரிக்கன்ஸ் அண்ட் ஜெர்மன்ல இருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா திரும்பின எல்லாருமே ஒரு அமைப்பா சேர்ந்துடுறாங்க. அந்த அமைப்புல இருக்கிற ஒரு ஹெட் என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. நாம எல்லாருமே ஜெர்மனுக்கும் ஹிட்லர் அண்ட் அங்க இருக்கிற நாசி அமைப்பு எல்லாருக்குமே ஆப்போசிட்டா செயல்படணும். அவங்க கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அவங்க உங்க கண்ணில் பட்டாங்கன்னா அந்த நேரத்திலேயே அவங்கள நீங்க வீழ்த்திடணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. இங்க இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு வெடிகுண்டா மாறி கூட, அதாவது மனித வெடிகுண்டா மாறி கூட அவங்க எல்லாரையுமே நம்ம அழிக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு மனசுலயும் உடம்புலயும் சக்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒவ்வொரு வீரரும் முடிஞ்ச அளவுக்கு 100 நாசி தலைகளை வந்து வெட்டி வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அடுத்ததா ஹிட்லரை காட்டுறாங்க. அவரு அங்க ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போகும் போல இவங்க அந்த டயலாக் முடிச்ச உடனே அவரு நோ 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 அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாரு.
அவருக்கு அவங்க வேலை செய்யற ஆளுங்கள் மூலியமா இந்த மாதிரி இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு நம்ம ஜெர்மனை நோக்கி நமக்கு ஆப்போசிட்டா செயல்பட்டு இருக்காங்க, நம்ம வீரர்கள் எல்லாரையுமே அவங்க அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸை கேள்விப்பட்ட உடனே இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த அமைப்பு எப்படி இருக்கும், அது எப்படிப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே அங்க இருக்கிற ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ் கூட்டத்துல நம்மளுடைய நாசி வீரர்கள் 3 பேர் சிக்கி அங்கவே உயிரிழந்தாங்க. அதுல ஒருத்தவன் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்திருக்கான். அவங்கிட்ட அந்த கூட்டத்தை பத்தியும் அவங்க எப்படி செயல்படுறாங்க என்றத பத்தியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவரு அந்த எம்பையருக்கு வர வைக்கப்படுறாரு. அவன் ஒரு பிளாஷ்பேக் மாதிரி சொல்றான், அந்த கூட்டத்துல இவங்க எந்த மாதிரியான சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சாங்க அப்படின்ற மாதிரி. அந்த பிளாஷ்பேக்ல அங்க இருக்கிற நாசி வீரர்களோட தலையை அப்படியே தனியா பிச்சு எடுக்கிறாங்க. இருக்கிற எல்லாரையுமே கை தனியா கால் தனியா பிச்சு பயங்கரமா கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட் டீம்ல ரொம்பவே ஹெட்டா இருக்கிற ஒரு ஆள் யாருன்னா ஆல்ட்ரைன் அப்படிங்கிறவன் தான். அவன் என்ன பண்றானா, அங்க இருக்கிற நாசி வீரர்கள்ல ஒருத்தவனை கூப்பிட்டு இங்க இருக்கிற மேப்ல நாசி வீரர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து அடைக்கலம் இருக்காங்க அவங்க எல்லாருமே காட்டி கொடு, நான் உங்களை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் அவன் என்ன சொல்றானா, எங்களுடைய வீரர்களை நான் எப்படி காட்டி கொடுக்க முடியும், என்னால முடியாது அப்படின்னு சொல்றான். அந்த ஆளுங்க எவ்வளவோ கேட்கறாங்க. பட் இவன் என்ன சொல்றானா, என்னுடைய நாசி டீமை நான் காட்டி கொடுக்க முடியாது, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ் டீம்ல ஒரு ஆள் இருப்பான். அவனுடைய பிளாஷ்பேக் ஒன்னு காட்டுறான். அவன் பயங்கரமான ஒரு சைக்கோ மாதிரி இருப்பான். அவன் யாருன்னா, ஜெர்மன் மொழி எல்லாமே தெரிஞ்சு அவங்களுக்கு ஆப்போசிட்டாவே மாறி இந்த இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ் அமைப்பை சேர்ந்த ஒருத்தன். அவனை இந்த இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ் டீமை சேர்ந்தவங்க அவன் ஜெயில இருப்பான். அவனை மீட்டு அங்கிருந்த ஆளுங்க எல்லாருமே சுட்டு வீழ்த்திட்டு அவனை மீட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அவன் கையில அந்த பேஸ்பால் பேட் கொடுத்து இவனுடைய, அதாவது இந்த நாசி அமைப்பை சேர்ந்த முதல் வீரன் போயிட்டு அவங்கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அவன் சரிபட்டு வரல அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேஸ்பால் பேட்டாலேயே அவனுடைய தலையை பந்து மாதிரி அடிச்சு அங்கவே கொலை பண்ணி போட்டுறான். மீதி இருந்த 2 வீரர்களுமே பயங்கரமா பயந்து போறாங்க. இன்னொருத்தன் வரான், அவனும் காட்டி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க, அவனையும் கொன்றுறாங்க. 3வதா ஒருத்தன் வரான். ஆக்சுவலா இவன் தான் இப்போ அந்த ஹிட்லர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவன். அவங்க கிட்ட கேட்ட உடனே ஓகே நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நாசி அமைப்பு எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்ல சொல்லிடுறான். அதுக்கப்புறமா நான் இந்த நாசி யூனிஃபார்ம் போடவே மாட்டேன், இந்த சோல்டியர் இந்த மிலிட்டரியிலே நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இதெல்லாம் பண்ணா மட்டும் நாசி அமைப்புல சேர்ந்தவன் இல்ல, ஜெர்மனை சேர்ந்தவன் இல்ல ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நெத்தியில இந்த ஸ்வஸ்திகா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒரு குறியீடு இருக்கும். அதை போட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க எல்லாருமே உங்களை அழிக்கிறதுக்கு வந்தவங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஹிட்லர் கிட்ட போய் சொல்லு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. இவன் தான் இங்க வந்து அந்த நடந்த எல்லாத்தையுமே ஒரு பிளாஷ்பேக் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேட்ட உடனே ஹிட்லர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அதுக்காக நீ நம்மளுடைய ஆளுங்களை காட்டி கொடுத்துருவியா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பாஸ்டர்ஸ் டீமை அழிக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பிளான் பண்றாங்க. இதோட இந்த சாப்டர் 2 முடியுது. இப்போ நம்ம சாப்டர் 3 பார்க்கலாம். இந்த சாப்டரோட டைட்டில் பார்த்தீங்கன்னா A German Night in Paris. சாப்டர் 1ஓட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1941. இப்போ 1944 காட்டுறாங்க. இதுல சாப்டர் 1ல ஒரு யூத ஃபேமிலி எல்லாருமே சுட்டு கொலை பண்ணிடுவாங்க. ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சு ஓடி இருப்பா. அந்த பொண்ணு தான் இப்போ சாப்டர் 3ல காட்டுறாங்க. அவ வேற ஏதோ ஒரு ஊருக்கு, அதாவது பாரிஸ்க்கு வந்து அங்க ஒரு தியேட்டருக்கு ஓனர் ஆகிருப்பா. இவ அவளுடைய தியேட்டர்ல அந்த நேம் போர்டில் சில ஒர்க்லாம் இருக்கும், அதை பண்ணிக்கிட்டு இருப்பா. அங்க நாசி அமைப்பை சேர்ந்த ஜோலர் அப்படிங்கிற ஒரு சோல்டியர் அங்க வருவான். அவகிட்ட நிறைய பேச்சு கொடுப்பான். பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜீவ் பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. சோ அவ மேல லவ் வரும். அவகிட்ட உன்னுடைய நேம் என்னன்னு கேட்பாரு. அதுக்கு அவளுடைய ஐடி கார்டு எடுத்து காட்டுவா. அதுல இமானுவேல் அப்படின்ற மாதிரி நேம் எல்லாமே மாறி இருக்கும். ஏன்னா அந்த நேமோட இருந்தா இவங்க நம்ம யூத பொண்ணு தான் அப்படின்றத கண்டுபிடிச்சு அழிச்சிருவாங்க அப்படின்றதுனால இவளுடைய நேம் ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே மாத்தி வேற ஒரு வாழ்க்கையை இங்க வாழ்ந்துகிட்டு இருப்பா. திரும்பவும் அந்த பொண்ணு அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல இந்த சோல்டியர் சோலர் மீட் பண்றாரு. அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஜோலரோட ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவரை பத்தி பெருமையா அந்த பொண்ணுகிட்டையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நீங்க அப்படி என்ன சாதனை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்பா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அங்க நடந்த ஒரு போர்ல யூதர்களை நான் ஒரே ஸ்னைப்பர் ஷாட்ல 200க்கும் மேல இருக்கிறவங்கள சாவடிச்சிருக்கேன். அதனால எங்க டீம்ல என்னைய கொஞ்சம் பெரிய ஆள மாதிரி பாப்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் பண்ண இந்த சாதனையை ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் மாதிரி ரெடி பண்ணி அதை இங்க இருக்கிற எல்லாருக்குமே போட்டு காமிச்சு அவங்க எல்லாருக்குமே விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக நாங்க ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களுடைய தியேட்டர் தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன், உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அது மட்டும் இல்லாம உன்னுடைய தியேட்டருக்கு அங்க இருக்கிற ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வருவாங்க. அதனால உன்னுடைய தியேட்டருக்கு அந்த பேர் பெருமை எல்லாருமே கூடும். சோ நீ அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றா. பட் இருக்கட்டும், நான் பொறுமையா சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இவ வீட்டுக்கு வரா. அங்க இவளுக்கு கூட ஒரு நீக்ரோ ஃப்ரெண்ட் இருப்பான். ஆக்சுவலா இவங்க 2 பேருமே லவ் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. அதுக்கு அவனும் ஓகே இதுதான் டைம், இந்த டைம்ல நாம அவங்க எல்லாரையுமே பழி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறான்.
அதுக்கு இவன் என்ன சொல்றானா, அவங்க வர எல்லாருமே பயங்கரமா ஹைஃபை செக்யூரிட்டில இருப்பாங்க, அவங்க கிட்ட நாம எப்படி போயிட்டு அவங்கள கொன்னு பழி வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறா. அதுக்கு அந்த நீக்ரோ ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, இங்க நிறைய நைட்ரேட் ரோல்ஸ் இருக்கு, அதாவது அந்த ரோல்ஸ் எல்லாருமே சீக்கிரமா தீ பத்தி எரியக்கூடியது, அது எல்லாத்தையுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பேன் பண்ணிட்டாங்க, பட் அதுல நிறைய நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அது எல்லாத்தையுமே நம்ம அந்த தியேட்டர்ல போட்டு கொளுத்தி அந்த கதவை எல்லாத்தையுமே மூடி விட்டுட்டா அவங்க எல்லாருமே உள்ளேயே எரிஞ்சு செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஒரு பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறமா இவளை தேடி அங்க இருக்கிற நாசி அமைப்பை சேர்ந்த ஆட்கள் எல்லாமே வந்துருவாங்க. அவளை கார்ல கொண்டு போயிட்டு அங்க அந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் எடுக்கிற டைரக்டர், ஆக்சுவலா அவர் தான் அங்க இருக்க எல்லாருக்குமே ஹெட் மாதிரி, அவர்கிட்ட பேச வைக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜோலர் உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொன்னாரு, உங்களுடைய தியேட்டர்ல எத்தனை பேர் உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பட் அவர் எதிர்பார்த்ததை விட இவங்க கம்மியா தான் சொல்றாங்க. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஜோலார் சொல்லிட்டான் அவனுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, சோ அதனால தான் அவன் சொன்ன எல்லாத்துக்குமே நாங்க ஓகே சொல்லிட்டோம், உங்களுடைய தியேட்டரை கொஞ்சம் நீட்டாவும் அங்க நிறைய நாசி கொடிகள் இருக்கிற மாதிரியும் செட் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி இவர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. ஆக்சுவலா அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாப்டர் 1ல இவங்களுடைய ஃபேமிலியை சுட்டு கொலை பண்ண அதே போலீஸ் ஆபீசர் லேண்டா தான் இங்கேயும் வராரு. அவருக்கு இந்த பொண்ணு ஒரு யூத பொண்ணு, ஆக்சுவலா அந்த குடும்பத்துல தப்பிச்ச போன பொண்ணுதான்ற விஷயம் தெரியாது. ஆனா இவளுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் லேண்டாவை பத்தி எல்லாமே தெரியும், அவன் தான் தன்னுடைய குடும்பத்தை சுட்டு கொண்டான் அப்படிங்கிற விஷயமும் அவளுக்கு தெரியும். ரொம்பவே பதட்டத்தோட அவ அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா லேண்டா என்ன கேக்குறாருன்னா, நீங்க யாரு, எப்படி உங்களுக்கு அந்த தியேட்டர் கிடைச்சது, எல்லாத்தையுமே நோண்டி நோண்டி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு. இவளும் அவர் கேட்கிற எல்லாத்துக்குமே ரொம்பவே கன்னிங்கா ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்க தியேட்டர்ல ஒரு நீக்ரோ இருக்கான், அவன் யாரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நோண்டி நோண்டி கொஸ்டின் கேட்கிறாரு. இவளும் பயத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம, அவரு என்னுடைய கசின் தான், நாங்க அவர் வந்து ப்ரொஜெக்டர் வேலையெல்லாம் பாக்குறதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த வேலையெல்லாம் அவன் பண்ண தேவையில்லை, நீங்களே கத்துக்கிட்டு அந்த வேலையை எல்லாத்தையுமே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப வெளியிட போற அந்த நேஷன்ஸ் பிரைட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமா போய் சேரணும், சோ அதுக்கேற்ற மாதிரி உங்க தியேட்டர் அமைப்புகள் அந்த செட்டப் எல்லாத்தையுமே நல்லா கச்சிதமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு அவளை அங்க இருந்து விட்டுறாரு. இவ வீட்டுக்கு போனதும் இவளும் அந்த நீக்ரோ சேர்ந்த அந்த ஆளும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த நைட் ஃபிலிம் ரோல் எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அவங்கள கொல்றதுக்கு என்னென்ன பிளான் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே அங்க நீட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த சாப்டர் 3 க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம சாப்டர் 4 பார்ப்போம். சாப்டர் 4ஓட டைட்டில் ஆபரேஷன் கீனோ, அதாவது ஜெர்மன் லாங்குவேஜ்ல கீனோ அப்படின்னா சினிமா அப்படின்றத குறிக்கும். ஆக்சுவலா அந்த சினிமா ஓரியன்டட்ல தான் அவங்க அந்த ப்ராஜெக்ட்டை பண்ண போறாங்கன்றதுனால இதுக்கு இந்த டைட்டில வச்சிருக்காங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஒரு இங்கிலாந்து அமைப்பை சேர்ந்த அவங்களும் ஜெர்மனில இருக்கிற அந்த நாசி வீரர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இருக்கிற ஒரு டீம் தான். இவங்களுக்கு அந்த தியேட்டர்ல இருக்கிற எல்லா ஆபீசர்ஸும் ஹிட்லர் முதற்கொண்டு அங்க வர போறாரு, அவங்க எல்லாரையுமே நாம எப்படி நேக்கா அழிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க டீமுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டீமுக்கு ஹெட் பாத்தீங்கன்னா வின்சென்ட் சர்ச்சில் அப்படிங்கிறவர் தான். அவரு அங்க இருக்கிற ஒரு ஆள் கிட்ட, நீ தான் இந்த ப்ராஜெக்ட பண்ணணும், நீ மனித வெடிகுண்டா மாறணும், அதுக்கப்புறமா அந்த தியேட்டருக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்துல வெடிச்சு எல்லாரையுமே அங்க காலி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பட் அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு நார்மலா அதுவும் ஜெர்மனுக்கு ஆப்போசிட்டா செயல்படுற ஒரு நபர், நான் எப்படி அந்த தியேட்டருக்குள்ள எவ்வளவு செக்யூரிட்டி அண்ட் ஐடென்டிபிகேஷன்லாம் இருக்கும் அதையெல்லாம் மீறி போக முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் இவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு ஜேர்னலிஸ்ட், ஆல்ரெடி ஜெர்மன் பத்தியும் அங்க இருக்கிற மக்கள் பத்தியும் அவங்க செய்யற அந்த செயல்கள் பத்தியும் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணிருக்க, நிறைய புக்ஸ்லாம் போட்டிருக்க, அந்த மாதிரி சொல்லி அவங்க கிட்ட ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நீ எப்படிலாம் பேசினா அவங்க ஈஸியா உன்னை நம்புவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா சினாப்சிஸையும் அவங்க கிட்ட கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாமே ஓகே, இருந்தாலும் அந்த தியேட்டருக்குள்ள தனி ஒரு ஆளா என்னால எப்படி போக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அந்த வின்சென்ட் சர்ச்சில் அந்த அமைப்பை சேர்ந்த லீடர் என்ன சொல்றாருன்னா, நீ அங்க தனியா போக தேவையில்லை, அங்க ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கா, அவ ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனவ, அவ ஜெர்மன்ல ஆக்ட் பண்ணிக்கிட்டே ஆனா அங்க இருந்து அவ இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் டபுள் ஏஜென்ட்டா அவ செயல்பட்டு இருக்கா, அவகிட்ட நீ செக்யூரிட்டி காரா ஒர்க் பண்ற மாதிரி அவளை உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன், சோ அதனால ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிளியரா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன் கூட அந்த அமெரிக்காவை சேர்ந்த இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ் அந்த டீமை சேர்ந்த 2 பேரும் உன் கூட வருவாங்க, அவங்கள நீ நாளைக்கு போய் மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லா ப்ரொசீஜரையும் சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாரு. இப்போ இந்த டீமை சேர்ந்த ஒருத்தன் அண்ட் அந்த பாஸ்டர் டீமை சேர்ந்த 2 பேரு, இவங்க 3 பேருமே சேர்ந்துகிட்டு அந்த ஆக்ட்ரஸை மீட் பண்றாங்க. அவ அங்க இருக்கிற ஒரு பார்ல அன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் போல, அதனால நான் அங்க இருக்கேன், நீங்க அங்க வாங்க, எல்லாருமே சரக்கு அடிச்சுட்டு குடிபோதையில இருப்பாங்க, நாம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க.
இவ பாக்குறதுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஆக்ட்ரஸ். அதனால அங்கிருந்த ஒருத்தவர் அவளுடைய கர்ச்சீஃப்ல இவ கிஸ் பண்ணி அதுல இவருடைய ஆட்டோகிராஃப்லாம் போட்டு அவங்க கையில கொடுக்குறா. அதுக்கப்புறமா இவங்க 4 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படிலாம் அந்த தியேட்டருக்குள்ள போக முடியும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே. இந்த பார்ட்டி எதுக்காக நடக்கும் அப்படின்னா அங்கிருந்த ஒரு ஜெர்மன் ஆபீசர்ஸ்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். சோ அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இவங்க அந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. இந்த ஆக்ட்ரஸ் உட்பட அந்த 3 பேருமே உட்காந்து ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தெரியாதனமா அந்த ஜெர்மன் சோல்டியர்ல ஒருத்தவன் இவங்க டேபிள் மேல வந்து விழுறான். அவன் ரொம்பவே சரக்கு அடிச்சுட்டு போதையில இருக்கான். இருந்தாலும் இவங்க பேசுறது வந்து ஜெர்மன் ஸ்லாங்ல இல்லையே, நீங்க வேற ஏதோ ஸ்லாங்ல பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இவன் திட்டுறான். ஆனா அந்த ஆக்ட்ரஸ் என்ன சொல்றானா, இல்ல அவங்க எல்லாருமே ஒரே ஸ்லாங்ல தான் பேசிட்டு இருக்காங்க, நீங்க சரக்கு அடிச்சதுனால அப்படி உங்களுக்கு தோணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இருந்தாலும் அவன் இல்ல நான் பேசுற ஸ்லாங்க நீங்க பேசல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த 3 பேர்ல ஒருத்தவன் ஜெர்மன்ல இருந்துதான் அந்த டீமுக்கு ஜெர்மனுக்கு ஆப்போசிட்டா போயிருப்பான். அவன் என்ன பண்ணுவான், ஜெர்மன் அந்த ஸ்லாங்ல பயங்கரமா இவனை பிடிச்சு திட்டின உடனே ஓகே நீங்க நார்மலா தான் பேசுறீங்க, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா இவங்க கிட்ட அங்க இருக்கிற ஒரு ஹையர் ஆபீசர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு நீங்க ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கு அங்க அந்த பேஸ்டர் டீம்ல சேர்ந்த ஒருத்தவன் 3 ஒயின் வேணும் அப்படின்ற மாதிரி கை காட்டுறான். இவன் அந்த விரலால 3 அப்படின்றது காமிச்சது அந்த ஜெர்மன் ஆபீசர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஜெர்மன்ல இருக்கிறவங்க வேற மாதிரி 3 அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதை கண்டுபிடிச்சு நீங்க வேற ஏதோ ஒரு ஆளு இங்க இல்லீகலா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். கொஞ்ச நேரத்திலே அங்க பயங்கரமா ஒரு கலவரம் வெடிக்குது. அந்த இதுல அங்க இருக்க அந்த பேஸ்டர் செத்து போயிடுறாங்க. இந்த ஆக்ட்ரஸ்க்கு கால்ல ஒரு குண்டு பாஞ்சிருது. அதுக்கப்புறமா அங்க இருந்து அந்த வின்சென்ட் சர்ச்சில், அதாவது அந்த இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவன் இருப்பான் ஜெர்மனுக்கு ஆப்போசிட்டா. அவன் இந்த ஆக்ட்ரஸை கூட்டு போய் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட கேட்கறான், நீ தான் எங்களை காட்டி கொடுக்கறதுக்காக அந்த ஜெர்மன் ஆபீசர் கிட்ட போட்டு கொடுத்திருப்ப, சோ உன்னை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய காலில் குண்டு பாஞ்சிருக்கும். அந்த காயத்திலே கையை விட்டு பயங்கரமா அவளை போட்டு டார்ச்சர் பண்றான். இதையெல்லாம் கேட்ட உடனே அந்த ஆக்ட்ரஸ் பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. நான் உனக்காக தானே சப்போர்ட் பண்ண வந்து நான் இந்த நிலைமையில இருக்கேன், நான் வேணும்னா என்கிட்ட இருக்க அந்த டிக்கெட் கூட தரேன், நீ கூட வந்து அங்க இருக்கிற ஆளுங்களை கொலை பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தான் ஓகே நீ எங்க ஆளு தான், நான் உனக்கு தெரியாம சந்தேகப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு அந்த தியேட்டருக்கு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். இப்போ இந்த பார்ல இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே விசாரிக்கிறதுக்கு எதனால யார் பண்ணா அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக லேண்டா, அதாவது சாப்டர் 1ல அந்த யூதர்களை சுட்டு கொலை பண்ண அந்த போலீஸ் ஆபீசர் இங்க வரான். விசாரிச்சுட்டு அவனுக்கு என்னென்னலாம் அங்க எவிடன்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடறான். இதோட இந்த சாப்டர் க்ளோஸ் ஆகுது. நம்ம சாப்டர் 5 போகலாம். சாப்டர் 5 நேம் ரிவெஞ்ச் ஆஃப் த ஜெயின் ஃபேஸ். இதுல அந்த ஆக்ட்ரஸ் அண்ட் அதுக்கப்புறம் அவர் கூட வின்சென்ட் சர்ச்சில், அந்த இங்கிலாந்து அமைப்பை சேர்ந்த ஜெர்மனுக்கு ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய அந்த ஆளு, அண்ட் அவர் கூட அந்த இன்க்ளோரியஸ் பாஸ்டர் டீமை சேர்ந்த 2 பேரு. இவங்க எல்லாருமே அந்த ஆக்ட்ரஸ் கூட ஒரு கார்டியன் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்வையில இவங்க அந்த தியேட்டருக்கு வராங்க. இங்க அந்த லேண்டா தான் இருக்கிற எல்லாருமே செக் பண்ணி உள்ள அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஆக்ட்ரஸ் வந்து காலில் புல்லட் ஷூட் நடந்திருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நொண்டி நடந்து வராங்க. அவங்கள பார்த்துட்டு என்னாச்சு மேடம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருந்த மவுண்டன்ல இருந்து விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்றாங்க. சரின்னு அந்த லேண்டா அங்க இருந்த அந்த பாஸ்டர் டீமை சேர்ந்த 2 பேரையும் உள்ள அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறமா வின்சென்ட் சர்ச்சில் மட்டும் அந்த தியேட்டருக்கு வெளியிலே தான் நின்றுட்டு இருக்காரு. இன்னும் ஷோ ஆரம்பிக்கல, அதனால அவரு நான் கொஞ்ச நாள் வெளியில இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா லேண்டா அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட நான் கொஞ்சம் பேசிட்டு அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரூம்ல கூட்டமே வச்சு பேசுறாரு. அங்க போன உடனே அவங்களுடைய காலை தூக்கி இவருடைய தொடையில வச்சு, உங்களுடைய சீட் பக்கத்துல இருக்க கோட்ல ஒரு செப்பல் இருக்கும், அதை எடுத்து உங்க கால்ல மாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் பயந்துட்டே எடுத்து அவங்க கால்ல மாட்டுறாங்க. கரெக்டா பதியுது. அதை பார்த்த உடனே லேண்டா கேட்கிறாரு, நேத்து எதுக்கு நீங்க அந்த பாஸ்டர் டீமை சேர்ந்த 2 பேரையும் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கேட்கிறாரு. இவளும் இல்லன்னு சொல்றா. பட் அவர் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் பண்ண போன இடத்துல இந்த ஆக்ட்ரஸ் அங்க இருந்த ஒரு ஆளுக்கு கர்ச்சிஃப்ல கிஸ் பண்ணி இவருடைய ஆட்டோகிராஃபை போட்டு கொடுத்திருப்பா. அதை வச்சுதான் இந்த ஆக்ட்ரஸ் அங்க வந்திருக்கா அப்படின்றத அந்த லேண்டா கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்படியா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆபீசர் லேண்டா அவங்கள அங்கேயே அடிச்சு கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க ஆளுங்கிட்ட சொல்லி அங்க இருந்த அந்த வெளியில வின்சென்ட் சர்ச்சில் நின்றுட்டு இருப்பாரு. அவரை கூட்டிட்டு வந்துட்டு அவர்கிட்ட இந்த லேண்டா பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவருடைய காலிலையும் இந்த மனித வெடிகுண்டா வெடிக்கிறதுக்கு நிறைய பாம்லாம் கட்டியிருப்பாரு. அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அவங்கட உட்காந்து டீல் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த லேண்டா என்ன சொல்றானா, அங்க இருந்த அந்த வின்சென்ட் சர்ச்சில் கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது எனக்கு எல்லாமே தெரியும், அதனாலதான் நான் சேஃபா உங்க டீமுக்கு மாறிடுறேன், நான் ஒரு அமெரிக்கனா மாறிடுறேன், உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன், எங்க ஆளுங்கிட்ட சொல்லி சுட வைக்க மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனா நான் சொல்ற கண்டிஷனை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை எல்லாத்தையும் செயல்படுத்துவீங்களா அப்படின்ற மாதிரி அந்த சர்ச்சில் கிட்ட கேட்கிறாரு. அவரும் சொல்லுவோம் பூர்வீகத்தை நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லேண்டா என்ன சொல்றாருன்னா, நான் வந்து டபுள் ஏஜென்டா இருந்ததா ஹிட்லரை அழிச்சேன் அப்படின்ற மாதிரி நீங்க பிரகடனப்படுத்தணும், நான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான்
தான் இருந்தேன், உங்க ஆளுங்க யாரையுமே அடிக்கல, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பணம் எல்லாத்தையுமே எனக்கு கொடுக்கணும், என்னைய ஒரு செல்வ செழிப்பா வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு எல்லாத்தையுமே நானும் தயார், நீங்க என்ன வேணாலும் இங்க பண்ணலாம், அதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க இருக்கிற அந்த வின்சென்ட் சர்ச்சிலும் அவங்களுடைய ஆபீசர் கிட்ட கேட்டுட்டு சரி ஓகே நாங்க நீ சொன்ன மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீலுக்கு வராங்க. இப்போ அந்த தியேட்டர் ஆபரேட்டர் ரூமை காட்டுறாங்க. அதுல அந்த யூத ஃபேமிலியை சேர்ந்த அந்த இமானுவேல் அப்படிங்கிற பொண்ணு அந்த ஃபிலிம் ரோல் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா இவங்க அந்த ஹிட்லருக்கும் அங்க இருந்த அந்த ஜெர்மனியன்ஸ்க்கும் என்ன சொல்ல வராங்கன்றத ஒரு ஃபில்ம் மாதிரி ரெடி பண்ணி அதை லாஸ்டா இருக்கிற ரீல்ல சேர்க்கிறா. அங்க இருந்த நீக்ரோ அந்த ஆளும் ஓகே நான் என்னுடைய வேலையை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிலிம் ரோல் எல்லாத்தையுமே போட்டு அந்த நைட்ரேட் ரோல்ஸை போட்டு கொளுத்துறதுக்காக ரெடியா இருக்கான். இந்த டைம்ல தான் அந்த ஜோலன் சொல்ற அந்த டாக்குமெண்ட்ரியில ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க ஆளு இவளை பாக்குறதுக்காக இவளுடைய அந்த ஆபரேட்டர் ரூமுக்குள்ள வரான். கொஞ்ச நேரம் நெருக்கமா பேசுறான். பட் அவ என்ன சொல்றானா இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி பண்றா. அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறான். அதுக்கப்புறமா இவன் என்ன சொல்றானா அங்க இருக்கிற டோரை லாக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றா. இவனும் போயிட்டு லாக் பண்றான். அதுக்குள்ளேயே இவ கையில வச்சிருந்த கன்னை எடுத்து அவனை டப்புன்னு சுட்டு அங்கவே கொலை பண்ணிடுறா. அவன் உண்மையிலே செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் அவ திருப்பிட்டு பாப்பா. ஆனா அவனுக்கு உயிர் இருக்கும். அவன் கையில வச்சிருந்த கன்னாலேயே இவளையும் சுட்டு ரெண்டு பேருமே அந்த ரூம்குள்ளே செத்து போயிடுறாங்க. இப்போ அந்த நீக்ரோ அவன் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். அதை எடுத்து அந்த நைட்ரேட் ஃபிலிம் ரோல் மேல போடுறான். இருந்த தியேட்டர் ஃபுல்லாவே தீப்பத்தி எரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த மக்கள் கூட்டம் எல்லாருமே பயத்துல அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த நெருப்பு இருக்கிற எல்லாரையுமே ஒரு வழி பண்ணிடுது. அது மட்டும் இல்லாம அங்க ஆல்ரெடி 2 பாஸ்டர் டீம் உள்ள போயிருப்பாங்க. அவங்க துப்பாக்கி எடுத்து இருந்த எல்லாருமே ஒரே ஸ்னைப்பர் ஷாட்ல சுட்டு தள்ளுறாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்த எல்லாருமே ஹிட்லர் முதற்கொண்டு வந்த பெரிய ஆபீசர் எல்லாருமே அங்கேயே சாகுறாங்க. இதுலதான் ஒரு சீன்ல அந்த தியேட்டரோட ஸ்கிரீன்ல இருந்து இந்த யூத பெண் இமானுவேலோட உருவம் ஜிஜாண்டிக்கா வந்து அங்க இருந்த எல்லாருமே பார்த்து சிரிக்கிற மாதிரி காமிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இருந்த எல்லாருமே பாதி பேர் சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. பாதி பேர் அந்த நெருப்புலயே அழிஞ்சு அங்கேயே சாகுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க வச்சிருந்த அந்த மனித வெடிகுண்டும் வெடிச்சு தியேட்டரே மொத்தமா நாசமாகி அங்கவே எல்லாருமே செத்து போயிடுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹிஸ்டரியில எப்படி படிச்சிருப்போம்னா யூதர்கள் மேல ஹிட்லர் தான் போர் தொடுத்து எல்லாரையுமே அழிச்சாங்க அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். பட் ஒரு சேஞ்சுக்கு ஃபிக்ஷனலா யூதர்கள் ஹிட்லரையும் ஜெர்மன் ஆபீசர் அந்த நாசி கேங்கையும் கொலை பண்ணி அவங்கள சாகடிச்சா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இந்த கதையில அவங்க ரிவர்ஸா ஷோ பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த லேண்டா அண்ட் வின்சென்ட் சர்ச்சில் ரெண்டு பேருமே அவங்களுடைய அந்த ஹையர் ஆபீசரை பார்க்கறதுக்காக போறாங்க. முதல்ல அந்த வின்சென்ட் சர்ச்சில் கையில தான் ஹேண்ட் கப் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை கழட்டிட்டு இப்போ அந்த லேண்டாவோட கையில மாட்டுறாங்க. டேய் நான் உங்க கூட தானே சேர்ந்துட்டேன், ஏன்டா மறுபடியும் என்னைய மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அது எப்படி நீ ஜெர்மனுக்கு இவ்வளவு நேரமா விசுவாசியா இருப்ப, எங்க எல்லாருமே அழிச்சிருக்க, ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க அழிய போறாங்கன்னு தெரிஞ்சு நீ என் கூட சேர்ந்தினா நீ அமெரிக்கன் ஆயிடுவியா அப்படின்ற மாதிரி நிறைய டயலாக் எல்லாம் பேசிட்டு நீ ஒரு நாசி கேங்க சேர்ந்த ஒரு ஆளு, உன்னையெல்லாம் நாங்க எங்க கூட்டத்துல சேர்த்துக்கவே மாட்டோம், நீ ஒரு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்தியால அவனுடைய நெத்தியில அந்த ஸ்வஸ்திகா சிம்பலை போட்டுட்டு இதுதான் எங்களோட அடையாளம், இனிமே நீ எங்க போனாலும் எங்க ஆளுன்னு சொல்லிக்க முடியாது, இதுதான் உனக்கு கிடைச்ச பரிசு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரை க்ளோஸ் பண்றாங்க. இதோட அந்த படமும் முடியுது. இந்த படத்தை பத்தின ஏகப்பட்ட சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்க இன்னொரு வீடியோல அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மட்டும் போடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. and thanks for watching.